வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். வேல்முருகன் அந்தாதி 14வது பாடல். போன பாடலில் வாழ்விலே அப்படின்னு முடித்தோம் இல்லையா? இந்த பாடல் வாழ்வில் அப்படின்னு தொடங்கும். வாழ்வில் வளமாக வண்ணமையில் ஏறி வந்தாய், தாழ்வு எனக்கேது திருத்தணிகை குமரனே, சூழுமே வளமும் வாழ்வும் வள்ளிக்கணவன் பேர் சொல்ல மெல்ல தழுவி காக்குமே பன்னிரு திருக்கரமே. இதுதான் இந்த பாடல். அதாவது, நீ என்னோட வாழ்க்கையை வளமாக்கிறதுக்காக வண்ணமயிலில் ஏறி வர்ற, வாழ்வு வளமாக வண்ணமயில் ஏறி வந்தாய். அப்படியே முருகப்பெருமான் வண்ணமயில் வாகனத்தில் அப்படியே ஏறி நம்மக்கிட்ட வர்ற மாதிரி நம்ம நினச்சி பார்த்துக்கணும். வாழ்வு வளமாக வண்ணமையில் ஏறி வந்தாய், தாழ்வு எனக்கேது, நீ இப்படி கூடையே இருக்கிறப்ப எனக்கு எதுக்கு எப்படி தாழ்வு வரும்? தாழ்வு எனக்கேது திருத்தணிகை குமரனே. இந்த இடத்துல திருத்தணி முருகன், அதாவது திருப்பரங்குன்றம் பழனி எல்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ திருத்தணி முருகன். போன இதில் திருச்செந்தூர் பார்த்தோம், இது திருத்தணி. தாழ்வு எனக்கேது திருத்தணிகை குமரனே, சூழுமே வளமும் வாழ்வும். நம்ம வாழ்க்கையில் நல்ல வளம் சூழும் எப்போ? வள்ளிக்கணவன் பேர் சொல்ல, வள்ளி மணாளனோட பேர் சொன்னோன்னா எப்பவும் ஓம் சரவணபவ நாமம் முருகா 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 அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோன்னா நமக்கு வாழ்வு வளமாகும். வாழ்வு வளமாகும் வள்ளிக்கணவன் பேர் சொல்ல மெல்ல தழுவி காக்குமே, நம்மளை அப்படியே தழுவி காக்கும் பன்னிரு திருக்கரமே. இரு திருக்கரத்தால் காத்தாலே நமக்கு பெரிய விஷயம். பன்னிரு திருக்கரம் என்ன மெல்ல தழுவி காக்குமே பன்னிரு திருக்கரமே. இதுதான் இந்த பாடல். இந்த பாடலை இன்றைக்கி படிங்க. இது அடுத்த நாள் திருக்கரமே அப்படின்னு முடியுதில்ல. அடுத்து பன்னிரு திருக்கரமேன்னு முடிஞ்சதுனால பன்னிரு திருக்கரத்தால் அபயம் அருளாயோ, பன்னிரு விழிகளால் அருட்பார்வை பாராயோ. இந்த பாடலை நாளைக்கு பார்க்கலாம். வாழ்த்துக்கள்.